2 கூட இல்லைன்னா காதை கடிச்சிருவேன். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நானும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நேற்று என்ன 2 கட்டு கொண்டு வந்து சாப்பிட்டே இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாட்டு கொய்யா மரத்தினுடைய வீரியத்தை எப்படி பார்க்கலாம்னா இப்படித்தான் பார்க்கணும். இது வந்து போன வருஷம் நம்ம அந்த சிறுமலை கொய்யா வந்து வேல்முருகன் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதில் ஒரு 2-3 காய் அழுகுன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க தூக்கி அப்படியே ஓரமாக வீசினேன். அப்படியே முளைச்சி மரமாகிடுதுங்க. இதுக்குள்ளே இருக்க மாட்டேன் இருக்குது ஒரு 50 மரம். இப்படி 4 அடி இப்படி 4 அடி, அது அவ்வளவுதான் இருக்குது. அதுலேயே பாருங்கள் முளைச்சது அத்தனையும் அப்படியே மரம் ஆகிடுது. இதுக்கு எந்த நோயும் வரல, எந்த பூச்சி ஓட்டில் எதுவுமே ஆகலைங்க. இதில் எதை விடுறது எதை கழிக்கிறதுன்னு தெரியல. அதனால் மொத்தமாக வளருங்கடா சாமி அப்படின்ட்டு விட்டாச்சுங்க. இதுக்குள்ளேருந்து அந்த ஆப்பிள் கொய்யா வெரைட்டி ஒன்று நம்மளுக்கு தேவைப்படுது. அது எந்த கொய்யா அந்த மாதிரி வரும்னு பார்த்துட்டு அதை மட்டும் வச்சுட்டு மற்ற தூக்கிடலாம்ட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இருந்துட்டு போகுது இல்லைங்க. இதோ மினி ஃபாரஸ்ட்டு, கொய்யா ஃபாரஸ்ட்டுங்க. அந்த மாதிரி ஆகிடுது. பூரா புதரா முளைச்சி வந்துருச்சு. சிறுமலை கொய்யா வெரைட்டி வந்து ஆப்பிள் கொய்யா சிறுமலை கொய்யான்னு போட்டிருக்கிறது இந்த ரகம் தான். இந்த வருஷம் நம்மக்கிட்ட செடி இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம். நாட்டு கொய்யாவினுடைய வீரியத்தை பின்னாடி பார்த்துக்குங்க.